கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யாத்திராகமம் 34 அதிகாரத்திலே 9வது வசனம் 10வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அப்போ ஆண்டவருக்கு சுதந்திரமாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த மோசேயை போல என்ன பண்ண, தீவிரமாக தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்தி தன்னுடைய நிலையும் தான் நடத்தி வர ஜனங்களின் நிலையும் கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்கிற மனுஷனா இருந்தார். அதனாலே கர்த்தரிடத்திலே கிருபை பெற்ற மனுஷனாகவும் இருந்தார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்யவும். அப்போ உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் திட வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட திட வார்த்தையை சொல்லுவதற்கு இயேசு கிறிஸ்து காத்துக்கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவர் நாமம் யெகோவா நிசி. நாம் மேற்கொள்ளுகிற, நம்மளை துரத்துகிற, நம்மளை பயமுறுத்துகிற, நம்மளை விரட்டுகிற சகல எதிரிகளையும் துரத்த வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் சகல துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் உடையவராய் இயேசு கிறிஸ்து மாறினார். அப்படி என்ன பயங்கரமான காரியத்தை மோசேக்கு செய்தார் என்று நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இருந்தாலும் இன்றைக்கு அதே 34:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள், எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இப்படி 6 விதமான சத்துருக்கள் அவர்களை துரத்தி வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை துரத்தி விடுகிற தேவனாய் நம்ம பட்சத்திலே இருக்கிறார். ஆமே. இப்படி சில வேளையிலே நம்மள பயம் என்பது துரத்தும், வியாதி என்பது துரத்தும், கடன் பிரச்சனை என்பது துரத்தும். அப்படியாக சில மனிதர்கள் நமக்கு விரோதமா எழும்பி நம்மளை துரத்துவார்கள். இப்படிப்பட்ட சகல கிரியைகளையும் அழிக்க வல்லமையுடையவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் சகலவற்றையும் சிலுவையிலே அழித்து நிர்மூலம் பண்ணினவர். ஆமே. அப்படியாக அவர் நாமம் யெகோவா நிசி என்ற அந்த வெற்றி கொடியை அவர் ஏந்தினது மாத்திரமல்ல, அந்த வெற்றி கொடியை ஒவ்வொரு நிமிடமும் நாமும் ஏந்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியின் பட்டயத்தினாலே நமக்கு எதிராய் வருகிற நம்மளுடைய எதிரிகளை துரத்துவதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு பலன் செய்வாராக. ஆமே. God bless you. இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது.
ஆவியின் பட்டயம் நமக்கு உண்டு, அழகை வென்று விட்டோம். நமக்கு ஆவியின் பட்டயம் நமக்கு உண்டு, அழகை நாம் வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தா நாம் எதிரியை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தா நாம் எதிரியை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். எதற்காக வீரநடை நாம் நடக்க வேண்டும் என்றால், சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் ஏறுகிற எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று சொன்னார் அல்லவா? அதற்காக நாம் வெற்றி கொடி ஏந்தி ரட்சிப்பு சுவிசேஷத்தை நாம் ஜனங்களுக்குள்ளாக அறிவிப்போம். கர்த்தர் நம் கரங்களிலே கொடுத்த யெகோவா நிசி என்ற நாமத்தை கொடுத்து அந்த வெற்றி கொடியை நமக்கு கொடுத்தார் அல்லவா? பாவத்திலிருந்து வெற்றி பெறும்படியான வெற்றி கொடியை நம்ம கரத்துல கொடுத்தது போல நாம் போய் ஆதாயப்படுத்துகிற ஒவ்வொருவருமே ஆண்டவர் வெற்றி கொடியை தர அவர் போதுமானவராயிருக்கிறார். அந்த ஆவியின் பட்டயத்தை ஏந்தி நாமும் இந்த உலகத்தை ஜெயித்து வெல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இன்றைய நாள் குடியரசு தின நாளாய் இருப்பதினாலே உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்ரோய் ஊழியத்தின் சார்பாக.